வெல்கம் டு டேப் ஐஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிஆர்பிஎஃப்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது பேட்டர்ன் அப்படியே ஒரு ஜிடியோட ஜெராக்ஸ் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதே எக்ஸாம் பேட்டர்னு, ஸோ அதே 10th குவாலிஃபிகேஷனு அது மட்டும்தான். பட் இதில் வந்து சில சேஞ்சஸ் இருக்குது. அதில் வந்து நம்மளுக்கு என்னது, ஃபஸ்ட்டு எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு ஃபிசிக்கலு, அதுக்கப்புறம் தான் எக்ஸாமு, அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் இருக்குது. ஸோ ஜிடி படிக்கிற எல்லாருமே இந்த எக்ஸாமு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது என்ன போஸ்ட்டு, இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன எலிஜிபிலிட்டி என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ வீடியோ சின்னதாக இருக்கும், முழுசாக பார்த்துருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இது எங்கே இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க. எதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள், அதாவது டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் பயணின்னு சொல்லிட்டு இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெக்னிக்கல் அண்ட் ட்ரேட்ஸ்மேன்னா என்ன, பயணியர்னா என்ன, அதில் வந்து என்னெல்லாம் போஸ்ட் இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20. அப்போ ஏப்ரல் 20 தான் இது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. திட்டத்தட்ட நம்மளுக்கு என்னது ஒரு 10 நாள் வரைக்கும் இருக்கா. ஸோ திட்டத்தட்ட ஒரு 10 நாள் இருக்குது. இதுக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் என்னைக்கு முடியும் பார்த்தீங்கன்னா May 5 இருக்குது. அப்போ ஒரு மாதம் இருக்கா. பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வருஷத்துக்கான ஓபிசி சர்டிஃபிகேட். எப்பயுமே ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்றது March 31 முடிஞ்சு போயிடும். திருப்பி April 1 அப்படின்னு வர்றப்ப நம்ம புதுசாக வாங்கணும். இந்த பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசியில் தான் வருவாங்க. பிசிஎம் எல்லாருமே இதில் வருவாங்கன்னா ஓபிசியில் தான் வருவாங்க. அதனால் ஓபிசியில் நான் கிரீமி லேயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும். இதை வந்து நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்களும் இப்போ எல்லாருமே புதுசாக தான் வாங்கணும். ஏன் அப்படின்னா அதோட வேலிடிட்டி அப்படின்றது March 31 முடிஞ்சிடும். April 1 அப்படின்னு வர்றப்ப எல்லாத்துக்கும் புதுசாக தான் வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கணும். இன்கம்மை வச்சு நம்ம ஓபிசி அப்ளை பண்ணணும். இதை வந்து நீங்கள் நியர்பை இ சேவை மையத்தில் போய் கேட்டிங்க அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு ப்ராசஸ் சொல்லிடுவாங்க. ஓகேவா. அதனால இந்த டயத்துக்குள்ளே ஃபஸ்ட் நீங்கள் அதை வாங்கி வச்சுருங்க. அதை வாங்கி வச்சாதான் நம்மளுக்கு எக்ஸாம் டேட் என்னைக்கு ஏப்ரல் 20 சொல்லியிருக்காங்களா அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்துடும். இன்னைக்கு நாளைக்குன்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணி அப்படின்னா 20-21 மேக்ஸிமம் வந்துடும். அதுக்கப்புறமே நம்மளுக்கு ஒரு மாதம் டைம் இருக்குது. அதனால் இப்போயே வாங்கி வச்சுருங்க, அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட்டு என்னைக்கு முடியுது அப்படின்றது. ஸோ ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட்டும் அன்றைக்கே முடிஞ்சிடும். May 19 முடியுது. 100 ரூபா தான் ஃபீஸ் இருக்கும். மேலுக்கு உமனுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். நம்ம பார்க்கலாம் கீழே இருக்கிறத. சரி, ஓகே. இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், பிஇடின்னு சொல்லுவாங்க. அதாவது ரன்னிங் இருக்கும். ஸோ மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ரன்னிங் இருக்கும். அது எத்தனை கிலோமீட்டருக்கு எவ்வளோ நிமிஷம் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அடுத்து வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அதாவது ஹைட்டு, செஸ்ட்டு, இதோட மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். அடுத்து சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இதுதான் வந்து நம்மளுக்கான ரொம்ப முக்கியமானது. சிபிடி நம்ம வந்து எழுதுறோம்ல, எக்ஸாம் எழுதுறோம்ல, அதுதான். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலு, அடுத்து ஃபிசிக்கலோட ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து வந்து என்னது எக்ஸாம். ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் தான் வந்து என்னது ஃபிசிக்கல் வருமா. இங்கே வந்து ஃபிசிக்கல் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்னது எக்ஸாமு. ஸோ இதெல்லாம் குவாலிஃபை ஆகிறவங்க தான் எக்ஸாமுக்கு வருவாங்க. அதனால் இதில் வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கோமா இல்லையான்றது முன்னாடியே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஸ்கில் ஆர் ட்ரேட் டெஸ்ட். ஸோ நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும், பார்பரு, குக்கிங், அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருக்கும். அதுக்கான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த சிபிடி அப்படின்ற எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு என்ன பேட்டர்னோ அதே பேட்டர்ன் தான். மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ், அதில் எல்லாத்துலேயுமே 20 கொஸ்டின் இருக்கும். இதில் எல்லாத்துலேயுமே 25 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா. நம்ம அந்த பேட்டர்னையும் காமிக்கிறேன். அதுக்கு 1 மணி நேரம், இதுக்கு வந்து 2 மணி நேரம். அதுக்கும் நெகட்டிவ் மார்க் 0.25 தான், இதுக்கும் 0.25 தான். ஓகேவா. இதெல்லாம் தான் அதுக்கான சிமிலாரிட்டிஸ். இதோட பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3. ஸோ நம்மளுக்கு லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பே ஸ்கேல் இருக்குமா. மினிமம் வந்து லெவல் 1 அப்படியே நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ நம்மளுக்கு இந்த போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 3. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் லெவல் தான். ஏன்னா இப்போ வந்து ஜிடி லெவலில் கம்பேர் பண்ணுறப்ப இதோட சேலரி பாருங்கள், மினிமமே உங்களுக்கு பேசிக் பேவே 21,700. இதெல்லாம் அலவன்ஸ் எல்லாம் போக எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 to 50 அந்த ரேஞ்ச் வரும் நம்மளுக்கு. இப்போ மந்த்லி சேலரியே நம்மளுக்கு ஒரு 45,000-50,000 ரூபா வரைக்கும் வரும். ஓகே, என்னெல்லாம் போஸ்ட் இருக்குது, என்னெல்லாம் வேகன்சி இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஜிடி அதே மாதிரி தானே, தமிழ்நாடுக்கு தனி கட் ஆஃப் இருக்கும்ல, இதுக்கும் அதே மாதிரி தான். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே போஸ்ட் என்னெல்லாம் ட்ரேட்ஸ் இருக்குது அப்படின்றது. பிராஸ் பேண்டு, பார்பர், பர்க்லர், காப்லர், குக்கு, கார்பெண்டர், டிரைவரு, மாலி அப்படின்னா வந்து கார்டன் ஒர்க் பண்ணுறவங்க தான் என்ன சொல்லுவோம், மாலி அப்படின்னு சொல்லுவோம். மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், பைப் பேண்டு. ஸோ அந்த பைப் பேண்டு, பிராஸ் பேண்ட்லாம் நம்ம வந்து அந்த இது பண்ணுவோம்ல, மார்ச் பாஸ்ட் அந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த வாசிப்பாங்கல்ல, ஸோ ட்ரம்பட் அந்த மாதிரி வாசிப்போம்ல, அந்த மாதிரி ஒர்க் தான். பெயிண்டரு, சஃபாய் காமாச்சாரி அப்படின்றது ஸ்வீப்பிங் ஒர்க், கிளீனிங் ஒர்க்கு.
டெய்லரு, வாட்டர் கேரியரு, வாஷ்மேன் இதெல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்தமான் நிக்கோபார், அருணாச்சல் பிரதேஷ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தமிழ்நாடுக்கானது பார்க்கணும் அப்படின்னா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 673 போஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 673 போஸ்ட். டோட்டல் இதோட மொத்தம் இந்தியா லெவல் போஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்த போஸ்ட் வந்து 9096. அதில் தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கியிருக்க போஸ்ட் 673 போஸ்ட். இந்த 673 போஸ்ட் அப்படின்றது நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ணும்போது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் போஸ்ட் தான். ஸோ சிலதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஹையஸ்ட்டாக இருக்கும். இப்போ உத்தரப்பிரதேஷ் பார்த்தீங்கன்னா 1200 இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 600 சொச்சம் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு தமிழ்நாட்டிலேயே ஹையஸ்ட் போஸ்ட் தான். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ட்ரேடுக்கான போஸ்ட்டு ஒவ்வொன்றா கொடுத்துருப்பாங்க எவ்வளோ போஸ்ட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது என்னன்றதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃபையும் நான் கீழே அட்டாச் பண்ணுறோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இது அதே மாதிரி தான் வேகன்சி ஃபீமேல் போஸ்ட், மேல் ஃபீமேலுக்கு போஸ்டிங் தனியாகவே பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ அது நம்ம பார்த்தது மேலுக்கான போஸ்ட், இது ஃபீமேலுக்கான போஸ்ட். ஸோ இது வேகன்சி ஆஃப் மேல் போஸ்ட், இது ஃபீமேல் போஸ்ட். ஸோ இதில் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதானது தமிழ்நாடு. அப்போ மொத்தம் தமிழ்நாட்டில் 8 போஸ்ட் இருக்குது. நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ணி பாருங்களேன், மேக்ஸிமமாகவே இந்த யூபியில் மட்டும்தான் 15, மற்ற எல்லாமே ரொம்ப கம்மி தான். ஸோ 8ன்றது நம்மளுக்கு ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் போஸ்ட் தான். அடுத்து வேகன்சி ஆஃப் பயனீர் விங் சொல்லிட்டு அதுக்கு ஒரு மேலுக்கு வேகன்சி 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா பேசிஸ். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடுன்னு பார்த்தோம்ல, மற்ற இதுக்கு முன்னாடி பார்த்தது கான்ஸ்டபிள், ட்ரேட்ஸ்மேன் அப்படின்றது இது வந்து ஆல் இண்டியா லெவல் போஸ்ட்டு. ஸோ இது வந்து கட் ஆஃபும் அதே மாதிரி தான் இருக்குது. மேசன் எலக்ட்ரிஷியனுக்கு ஓவரால் போஸ்ட் ஓபிசிக்கு 4, 2, எஸ்டிக்கு 1, ஸோ எஸ்சிக்கு 2, இங்கே 1. ஸோ எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது என்னன்றது நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஓகே, அடுத்து முக்கியமானது ஏஜ் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரைவர் போஸ்ட்டுக்கு வந்து 20லேருந்து 21 வயசு வரைக்கும். ஸோ இது வந்து அக்யூரேட்டாக எனக்கு டேட் ஆஃப் பர்த்தோட தெரியணும் அப்படின்னா இதுலேருந்து இது எப்பயுமே இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாதிரி ஆரோ மார்க் போட்டோம் அப்படின்னா இந்த இதுலேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுதான் நம்ம அந்த காம்பேக்ட், இதுலேருந்து இதுக்குள்ளே நீங்கள் எந்த டேட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான் அப்படின்றது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடாதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்படி இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு தான் நீங்கள் வந்து எலிஜிபிள் டிரைவருக்கு. இதில் வந்து +3 இருக்கும், +3 +5. அதாவது ஓபிசி அப்படின்னா இதுல இருந்து அப்பர் ஏஜ் லிமிட் 27லேருந்து 3 வருஷம் 30 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இதுல வந்து எஸ்சி எஸ்டி அப்படின்னா 5 வருஷம். ஸோ வந்து அதுலேருந்து 5 வருஷம் 32 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். இது வந்து எதுக்கு அப்படின்னா டிரைவருக்கு. ஸோ மற்றது ஃபார் கான்ஸ்டபிள் போஸ்ட், இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே 18லேருந்து 23 வயசு வரைக்குமா. அப்போ 18லேருந்து 23 வயசு வரைக்கும் இதுக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், ஓபிசிக்கு 3 வருஷம், செக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு மேஜராக தேவைப்படுறது இதுதான். அடுத்து முக்கியமானது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மற்ற ட்ரேட் இருக்குல்ல, ஸோ இந்த ஆல் அதர் ட்ரேட்ஸ் இதை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மினிமம் மெட்ரிகுலேஷன் தான், அதாவது 10th குவாலிஃபிகேஷன் படித்தா போதும். ஸோ 10th குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் என்னது நம்ம எலிஜிபிள் தான் மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே. எதெல்லாம் தவிர அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3-4 போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்க்கலாம். ஸோ மற்ற எல்லா போஸ்ட்டுக்குமே 10th போதுமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இது வந்து நீங்கள் அந்த என்னவோ அதை பற்றி இப்போ குக்கிங் அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சிருந்தால் போதும். ஸோ ஸ்கில் டெஸ்ட்டில் அதை கேட்பாங்க. ஓரளவுக்கு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஒரு டிரைவிங் போஸ்ட் போகிறோம் அப்படின்னா டிரைவிங் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். குக்கிங்னா குக்கிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இதே டெய்லரிங் போகிறோம் அப்படின்னா டெய்லரிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை வந்து ட்ரேட் ஸ்டெட்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து குவாலிஃபையிங்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே மாதிரி தான் மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, பொசஸ் ஹெவி டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ், அதோட டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். அப்புறம் அவங்க டெஸ்ட் வைப்பாங்க, அதுவும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளுக்கும் 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதோட டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் பாருங்களேன், 2 வருஷம் நீங்கள் வந்து ஐடிஐ சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கோம் அந்த மெக்கானிக்கல் மோட்டார் வெஹிக்கிளில். இது வந்து அந்த ஒகேஷனல் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஸோ அது படிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் அப்பன்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருக்கணும், 3 வருஷம் படிச்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே அந்தந்த இது ட்ரேடு ரிலேட்டடாக படிச்சிருக்க உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க இதை. அதே மாதிரி தான் மற்றதுக்கும். ஸோ இங்கே மேசன் எலக்ட்ரிஷியனுக்கும் அதே மாதிரி தான் 10th 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஸோ யாருக்கு 100 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி அவங்களுக்குலாம் 100 ரூபா. அப்போ கேண்டிடேட்ஸ் எஸ்சியாக இருக்கட்டும் இல்லை எஸ்டியாக இருக்கட்டும் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் எல்லா கேட்டகரினாலும் அவங்களுக்குலாம் வந்து என்னது ஃபீஸே கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து எந்த ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் அப்ளை மட்டும் பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ட்ரேட் டெஸ்ட்டில் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆவடியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு சென்னையில் சிஆர்பிஎஃப் ஆவடி சென்னை, ஸோ இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே தான் நடக்கும், சென்னையில் தான் நடக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் அப்படின்றது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டா பிஇடி அப்படின்றது. ஸோ அதில் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தான் பிரிச்சிருக்காங்க. டிரைவர், மோட்டார் மெக்கானிக்கு, வெஹிக்கிள் கார்டனர், பெயிண்டர், இவங்க எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா 5 கிலோமீட்டர் இன் 24 minutes. அப்போ 24 நிமிஷத்தில் நம்ம எந்த கிலோமீட்டர் ஓடணும், 5 கிலோமீட்டர் ஓடணும்.
ஃபீமேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 8.30 மினிட்ஸ். அப்போ 8.5 நிமிஷத்துல நம்ம 1.6 கிலோமீட்டர்ஸ் ஓடணும். அப்போ மேலுக்கு ஃபீமேலுக்குலாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க என்னென்ன அப்படின்றத. ஸோ இது எந்த போஸ்ட்டையும் நோட் பண்ணிங்க, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. இப்போ நீங்கள் பார்பர் இதெல்லாம் நீங்கள் வாஷர்மேன் இதெல்லாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் இன் 10 மினிட்ஸ், இங்கே 1.6 கிலோமீட்டர் இன் 20 மினிட்ஸ் மேல் ஃபீமேல். ஓகேவா, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவங்க மேசன் எலக்ட்ரீஷியனுக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து மேலுக்கு தான் கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு எதுவும் கொடுக்கல. அப்போ 1.6 கிலோமீட்டர்ஸ் இன் 9 மினிட்ஸ் அப்படின்றது. ஸோ இதெல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. அப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது PET. இதை நீங்கள் பாஸ் பண்ணணும். இதுக்கு மார்க் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மார்க்லாம் கிடையாது, குவாலிஃபைங் மட்டும்தான். அப்போ எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்கல்ல CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், அந்த எக்ஸாமை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. மற்ற எல்லாமே குவாலிஃபைங் மட்டும்தான். ஸோ இதுவுமே என்னது குவாலிஃபைங் தான். இதை வந்து நீங்கள் கரெக்டாக இதை இந்த டயத்துக்குள்ளே ஓடினா போதும், பாஸ் பண்ணால் போதும். ஓகேவா, இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். அடுத்து வந்து PSTன்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். அது வந்து அந்த ஹைட்டு மெஷர்மெண்ட்டு இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ மேலுக்கு வந்து மினிமமாக 170 சென்டிமீட்டரும், உமனுக்கு வந்து 151 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹைட்டு வந்து 170 மேலுக்கு, ஃபீமேலுக்கு 157. ஸோ STக்கு மட்டும் உங்களுக்கு ஒரு ஹைட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க. மேல் ஃபீமேலுக்கு 162.5 150 அப்படின்றது. ஸோ மற்ற எல்லாமே நார்த் ஈஸ்ட் ரீஜனு லெஃப்ட் விங் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு நார்மலாக தெரிய வேண்டியது இது ரெண்டு மட்டும்தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ எக்ஸ்பேண்டரில் அன்எக்ஸ்பேண்டரில் 80யும் மினிமம் எக்ஸ்பேன்ஷனில் 5 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அதையும் கொடுத்துருப்பாங்க. STக்கு எவ்வளோ, ஒவ்வொன்றுக்கு எவ்வளோன்னா இது வந்து ஃபீமேலுக்கு கிடையாது, மேலுக்கு மட்டும்தான். ஓகே, அடுத்து முக்கியமானது CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மூணாவது இடத்துக்கு வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அடுத்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், இப்போ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். அப்போ CBTயில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். எத்தனை கொஸ்டின் இருக்கும்? 100 கொஸ்டின் இருக்கும். அப்போ 100 கொஸ்டின் அப்படின்றது இப்போ ரீசனிங்கில் ஜென்ரல் அவேர்னஸ், மேக்ஸ், இங்கிலீஷ். அப்போ மொத்தம் எத்தனை கொஸ்டின்? 25 25 25 25, மொத்தம் 100 கொஸ்டின், 100 மார்க். அப்போ டைம் எவ்வளவு? 2 hours 120 minutes நம்மளுக்கு. இப்போ இதே GD எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயுமே 20 இருக்கும், 80 கொஸ்டின் இருக்கும், 1 மணி நேரம் இருக்கும். ஸோ இதில் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அது ப்ரிப்பேர் பண்ணுறப்ப இது நம்ம ஈஸியாக அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எக்ஸாம். பட் இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மோஸ்ட்டாக தெரிஞ்சு இங்கிலீஷ் தான் இருக்கும். அதனால் இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு GDயில் பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். பட் இங்கே வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அப்படின்றத மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். பட் நம்மளுக்கு வந்து எல்லாமே மேக்ஸாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அதுக்கு இங்கிலீஷ் தமிழ் பெருசாக பிரச்சனை இருக்காது. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.25 இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு தப்பாக பண்ணிங்கன்னா 0.25 மார்க் கம்மியாகும். ஸோ வேறு மற்ற அதுக்கான எக்ஸாம் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதா, ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களும் தெரிஞ்சதா. ரீசனிங்கில் என்ன வரும், மேக்ஸில் என்ன வரும், ஜென்ரல் அவேர்னஸில் என்ன வரும் அப்படின்றதான். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது சும்மா ஒன்று கொடுத்துருப்பாங்க. நம்ம படிக்கிறது என்ன படிப்போம், எல்லாமே நார்மலாக படிக்கிறதா. பிளட் ரிலேஷனு, சிலாஜிசம், வென் டயக்ராம்ஸு, ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ், கோடிங், டிகோடிங்கு, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாமே ரீசனிங்கில் வரும். ஸோ ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் நம்ம நார்மலாக படிக்கிறதா. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, ஸ்டாட்டிக், ஜிகே இது எல்லாமே நம்ம படிக்கணும். மேக்ஸில் அதே மாதிரி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் கிடையாது, அரித்மெட்டிக் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் நம்ம வந்து நார்மலாக படிக்கிறது தான். ஸோ நம்பர் சிஸ்டம், சிம்பிளிஃபிகேஷன் இது எல்லாமே நம்ம கான்செப்ட் வீடியோவாக நம்ம டேஃபைஸ் யூடியூப் சேனல்லே போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து அதை ரெஃபர் பண்ணால் பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஃபண்டமெண்டல் பர்சன்டேஜ், ரேஷியோ, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே உங்களுக்கு என்னது அரித்மெட்டிக் டாபிக்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் வந்து சும்மா பேசிக் லெவலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 word சப்ஸ்டியூஷனோ, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோ, வந்து கிளாஸ் டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரேசஸ், இடியம்ஸு இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாமில் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கான ட்ரேட் டெஸ்ட். ஸோ ட்ரேட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட்னு சொல்லுவோமா. அப்போ ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இப்போ டிரைவர் அப்படின்னா என்னென்னா, டிரைவிங் ட்ரேடுனா அவங்க வந்து டிரைவிங் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ஒரு வண்டியை ஹேண்டில் பண்ணுறது, ஸோ அதில் ஏதாச்சும் ரிப்பேர் ஆனால் எப்படி அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு பேசிக் லெவலில் தான் இருக்கும். அதனால் அது நல்ல நாலேஜாகவும் இருக்கணும். ஓகே, அது மாதிரி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க. மோட்டார் மெக்கானிக் வெஹிக்கிள், பக்லர், டெய்லர், காப்லர், கார்பெண்டர், பெயிண்டிங்கு, கார்டனரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் இது வேணும். இப்போ குக்கிங் பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆஃப் சப்பாத்தி, ரைஸ், வெஜிடபிள் இது எல்லாமே ஒரு 100 பேர் சமைக்கணும், டக்குன்னு ஒரு 100 பேர் சமைக்கணும் அப்படின்னா என்ன செய்வீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கில் டெஸ்ட்டில் வைப்பாங்க. இது வந்து என்னது குவாலிஃபைங் மட்டும்தான். ஸோ இது வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் மட்டும் போதும். ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ மற்ற எல்லாமே நம்மளுக்கு அடுத்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ மற்ற எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அடுத்து ஐ எக்ஸாமினேஷன், அது ரொம்ப முக்கியம். ஸ்பெக்ஸ் போட்டவங்க அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ நானும் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி ஏஜ் நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். இப்போ ஐ சைடு பார்த்தீங்க அப்படின்னா
வித்தவுட் கிளாஸ் தான் இது எல்லாமே. ஸோ வந்து விஷுவலாக நியர் விஷன் சரி, டிஸ்டிங் விஷன் சரி, இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கரெக்டாக மெடிக்கலாக ஃபிட்டாக இருக்கீங்களா அப்படின்றத ஒரு நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் இந்த ஐ சார்ட்டை காமிச்சு நீங்கள் வந்து எனக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கனாலும் பிரச்சனை இருக்காது. நம்ம வந்து அந்த டயத்தில் எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால் இப்போ டிரைவிங்க்கு, மோட்டார் வெஹிக்கிளுக்கு, ஸோ இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. எல்லா ட்ரேடுக்கும் எப்படி இருக்கா, ஐக்கு பெட்டர் ஐக்கு எப்படி இருக்கலாம், ஒஸ்ட் ஐக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தீங்க அப்படின்னாலே அவங்களுக்கே தெரிஞ்சும் நம்மளுக்கு இது எலிஜிபிள் இருக்குமா இல்லையான்றதை சொல்லிடுவாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இருக்கும். ஒன்று வந்து இப்போ மொத்தம் 50 மார்க் இருக்கும். இந்த 50க்கு நம்ம மினிமமாக 20 மார்க் எடுக்கணும். அப்போ இந்த மினிமமாக 50க்கு 20 மார்க் எடுத்தால் தான் இது குவாலிஃபைங் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராக இருந்தாலும் நம்ம 50க்கு 20 மார்க் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி 20 மார்க் எடுத்தால் தான் நம்ம என்னது குவாலிஃபைங். பட் இது வந்து டோட்டலில் கன்சிடர் பண்ணுவீங்களான்னு கேட்டால் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நீங்கள் சிபிடி அந்த எக்ஸாம் பேஸ் பண்ணது மட்டும்தான். அந்த எக்ஸாமில் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து தனித்தனியாக போஸ்ட் பிரித்து கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷன் கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ தமிழ்நாடுக்கு நம்மளுக்கு வந்து எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். ஸோ இது கேட்டகரிஸ் வைஸ் அந்த டோட்டல் வேகன்சியை டிரைவருக்கு எவ்வளோ, மோட்டார் வெஹிக்கிள் எவ்வளோ, காப்லர், கார்பெண்டர் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துருக்காங்க. மேல் ஃபீமேல் எல்லாத்துக்குமே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. பட் இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணி எழுதணும் எக்ஸாம். ஃபஸ்ட் நம்ம ஃபிசிக்கல் போனோம், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லாம் கரெக்டாக இருக்கா ஸ்டாண்டர்ட் பார்த்துட்டு எக்ஸாமு, அதுக்கப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அதனால் இதுதான் ப்ரொசீஜரு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணிடணும். எந்த எக்ஸாம்னாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்னது அப்ளை பண்ணிடணும். இந்த நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஏஜ் லிமிட் என்ன, ஏஜ் நம்மளுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் தான் என்னது, எக்ஸாம் பேட்டர்ன் என்னது, ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது தமிழ்நாடுக்கு, ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஓவர்வியூவாக பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.